இன்றைக்கி நம்ம 42வது சட்ட திருத்தம் பற்றி பார்க்க போகிறோம். 42வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1976 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து சிறு அரசியலமைப்பு இல்லைனா குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. ஏன்னா இதில் அவ்வளோ சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பரிந்துரைத்தது யார் அப்படின்னா ஸ்வரன் சிங் குழு. இவங்களோட பரிந்துரையின் பேரில் தான் சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுபடி ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தம் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா முன்னுரை, அதாவது முகவுரையில் 3 முக்கியமான வார்த்தைகள் வந்து சேர்த்துருப்பாங்க. மதசார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம். இது ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் முகவுரை வந்து திருத்தப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த குழு என்ன குழுனா ஸ்வரன் சிங் குழு. இது வந்து பகுதி 4A அப்படிங்கிற ஒன்று வந்து சேர்த்துருப்பாங்க. இப்போ வந்து அதில் 11 கடமைகள். ஆரம்பத்தில் 1976 இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வரும்போது இதில் 10 கடமைகள் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து 11 கடமைகள் இருக்குது. 11வது கடமையும் இன்னொரு சட்டத்திருத்தம் மூலமாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் 2 உறுப்புகளை வந்து சேர்த்துருப்பாங்க. என்னென்னு பாருங்கள், 32A அப்படின்னு இதில் ஆன் கொடுத்துருக்காங்க. தமிழில் 32Aன்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா சமநீதி மற்றும் இலவச சட்டநீதி மக்களுக்கு வழங்குறதுக்காக அரசு வந்து கடமைப்பட்டிருக்கு. அரசோட கடமை, அதாவது அவங்களுக்கு சமநீதியும் இலவச சட்டநீதியும் வழங்குறது அரசோட கடமை அப்படிங்கிறதுல வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்தால 43A என்ன சொல்லுது பாருங்கள், தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பு, அதாவது தொழிற்சாலை மேனேஜ்மெண்ட்டில் வந்து இவங்க தொழிலாளர்களோட பங்கேற்பும் இருக்கணுங்கிற கடமையை வந்து சொல்லியிருப்பாங்க. அரசு நெறிமுறை கோட்பாட்டில் 43Aவும் 32Aவும் சேர்த்துருப்பாங்க. இதே இதில் தான் இங்கே கீழே போட்டிருப்பாங்க பாருங்கள், ஒரு பகுதியில் எங்கேயாவது சட்ட பிரச்சனை ஒழுங்கு பிரச்சனை நடப்பட்டுச்சுன்னா அந்த பகுதிக்கு ஆயுதப்படை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கினை நிலைநாட்டவும் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. வனவிலங்குகள் பாதுகாப்பு, நீதிமன்றங்கள் நீதி, அரசமைப்பு மற்றும் அமைப்பு நடவடிக்கைகள் நிர்வாகம் எல்லாத்தையும் இந்த இது மூலமாக அவங்க வந்து திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உரிமையை வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம். இதை வந்து நோட் பண்ணி படிச்சு. அடுத்து பாருங்கள், 44வது சட்டத்திருத்தம் 1978. இதுவும் ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம். 44வது சட்டத்திருத்தம் எப்போன்னு கேட்பாங்க, 1978. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்கள், சொத்துரிமையை வந்து நீக்கியிருப்பாங்க. 44வது சட்டத்திருத்தம் சொத்துரிமையை வந்து நீக்கியிருப்பாங்க. இப்போ சொத்துரிமைனா நம்ம 31 விதி 31 தான் மட்டும் பார்த்துருப்போம். ஆனால் 19ல் F, அதாவது 19ல் ஸ்மால் F அப்படிங்கிற பகுதியும் சொத்துரிமை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கோம். இந்த ரெண்டையுமே 1978 இதிலேருந்து திருத்தி ஒரு பகுதிக்கு வந்து மாற்றிருப்பாங்க. பகுதி 12ல் வந்து மாற்றிருப்பாங்க. என்ன சட்டத்திருத்தத்தில் மாற்றிருக்கிறாங்க, இப்போ இந்த சொத்துரிமை வந்து என்ன சட்டத்திருத்தத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் பின்னாடி இணைப்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 336 இருக்குது. நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.